ஹாய் வெல்கம் டு ShiazLife. இந்த வீடியோவில் வந்து என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா வாட் ஐ குக் இன் அ டே. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன் குக் பண்ணது வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் எழும்புனதுமே பார்த்திங்கன்னா அந்த டே வந்துட்டு ஒரு டீயோடி ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன குடிக்கணும் போல் இருக்கோ அதுதான் வந்து போடுவேன். ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ மார்னிங்கே வந்துட்டு காஃபி போட்டாச்சு. நான் வந்து காஃபி குடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுப்பேன். அது நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் காஃபிக்கு. எனக்கு வந்துட்டு மார்னிங்னாலே கொஞ்சம் ரிலாக்ஸாக காமாக எழும்பி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஹரிபரியாக இருக்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எங்கள் வீடை பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறத விட வீட்டுக்கு வெளியே வந்துட்டு கொஞ்சம் சில்னஸ் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அன்றைக்கி வந்துட்டு மழை வர போகிற மாதிரி கொஞ்சம் இருட்டிட்டு தான் இருந்துச்சு மார்னிங்கே. அது கூட ஒரு கப் காஃபி ஓடி அன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் தோசையும் ஒயிட் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். இந்த கோகோனட் ஸ்க்ராப்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைன்லேருந்து தான் வாங்கியிருந்தேன் ரீசெண்டாகிட்டு மீஷோவிலேருந்து. 300 and something rupees தான். ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. இது நான் ரீசெண்டான ஒரு ஷார்ட்ஸில் கூட ஆட் பண்ணியிருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் இந்த கிச்சன் கவுண்டர் டாப் மேலே இந்த திருவல் வச்சுட்டு நம்ம இருத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு திருவினா போதும். இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் வேணுன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அன்றைக்கி தேங்காய் சட்னிக்கு கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் வந்து கொஞ்சமாக இந்த கடலை, தென் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நானும் ஹஸ்பண்டும் மட்டும்னால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண வேண்டியதாக இருக்கும். தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். மார்னிங் எழுந்ததுமே கொஞ்சம் லேசியாக இருந்து அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபியோடு முடிச்சுப்பேன். அதே மாதிரி இந்த குக்வெல் மிக்சரும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக இருக்கனால எனக்கு இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது என்னோடய பழைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், காம்பேக்டாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மிக்சர் வந்து வாங்கிக்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் சவுண்ட் கேட்டாலோ இல்லைனா மிக்ஸி சவுண்ட் கேட்டாலும் நல்லா பயப்படுவேன். அப்படி உள்ள பர்சன் தான் நான். பட் நானே வந்துட்டு இப்போ அரைக்க ஆரம்பிக்கிறேன்னா பாருங்களேன். இப்போ வந்துட்டு நான் அரைச்ச பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அது கூட பேலன்ஸ் வந்து அரைச்ச கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பார்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பயம், தாளிக்கிறது. நான் வந்துட்டு இத்தனைக்கும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிட்ருக்கேன். என்ன கதைன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸ்டவ்வே ஆன் பண்ணுவேன். அது கூட கொஞ்சமாக வந்து உளுந்த பருப்பும் வந்து போட்டுப்பேன். இந்த கடுகெல்லாம் வந்து பொட்டுறது பார்த்தா எனக்கு பயம். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா ஆயில், கடுகு, உளுந்த பருப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறவு தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சுட்டு ஒரு மூடி எடுத்து மூடிடுவேன். ஆக்சுவலி இந்த ட்ரிக் வந்து நான் மாமிகிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து தான் இது சொல்லி கொடுத்தாங்க, உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு. தென் இந்த காஞ்ச மிளகாவும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிப்பேன். அதுவும் இறக்கி வச்சுட்டு தான் ஆட் பண்ணுவேன். அதோட சவுண்டுமே கொஞ்சம் பயமாக இருக்கும். அண்டு இந்த பார்ட் வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அப்படி வந்துட்டு இந்த சட்னியில் வந்து விடுறது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்மளோட சட்னி வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி மார்னிங் இதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்.
மாவெல்லாம் வந்து என்னோடய பாட்டிமா நிற்கும் போதே எனக்கு வந்து அரைச்சி தந்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதை வச்சு தான் இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்னோடய கிரைண்டர் வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இது இவ்வளோமே வந்துட்டு எங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் கிட்டே போகும், ஏன்னா நாங்கள் 2 பேரும் மட்டும்னால. ஆக்சுவலி இந்த தோசை சுடுறது வந்துட்டு ஒரு ஜாலியான ஒரு பார்ட். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம சொல்கிற மாதிரி கேட்டு வந்துச்சுன்னா ஓகே ஹாப்பியாக இருக்கும். அது வந்துட்டு நம்ம சொல்கிற மாதிரி கேட்கலன்னா என்னடா இது நம்மளுக்கு தோசையே வேண்டாங்கிற மாதிரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு அந்தளவு டைம் இல்லைன்னா நான் வந்து இட்லி வச்சுருவேன். ஓகே டைம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் தோசை சுடுறது, இல்லைனா வந்து நைட்டு வந்து தோசை சுட்டுப்போம். நான் வந்து தோசைக்கு என்ன பண்ணுவேன்னா நெய் விடுவேன். அப்படி நெய் இல்லைனா வந்துட்டு தேங்காய் எண்ணெய் விடுவேன். அதுவும் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். நாங்கள் வந்துட்டு ஒன் டே வந்து சேர்ந்து சாப்பிட்டோன்னா ஒன் டே வந்துட்டு நான் வந்து சுடுற மாதிரி இருக்கும், அவங்க வந்து சாப்பிடுவாங்க சூடாட்டு. இல்லைனா வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு அப்புறம் உட்காந்து சாப்பிடுவோம். ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கடையில் வந்துட்டு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக தான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு ரைஸ் வச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஃபேமஸாக வந்து இந்த சம்மந்தி வந்து போயிட்டுருக்கு இல்லையா, நம்ம ஊரில் வந்துட்டு துவையல்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த சம்மந்தி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த காஞ்ச மிளகு அப்புறம் வந்துட்டு உள்ளி எல்லாம் வந்து சுட்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கு, காலிஃப்ளவர் அண்டு ஒயிட் ரைஸ், அது கூட கொஞ்சமாக இந்த சம்மந்தி. எக் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருந்த அந்த ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுப்பேன். இந்த மாதிரி யாராச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் இந்த ட்ராண்டர்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவல் மில்க் வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கங்கே நிறைய ஷாப் வந்து இந்த அவல் மில்க் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து தான் நான் ஃபஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணுறேன். இது ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி வாங்கிட்டு வருவாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட்டு. நீங்களும் வந்து ட்ராண்ட்ரம் சைடு வந்தீங்கன்னா இந்த அவல் மில்க் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டிட்டு இருந்த மாதிரி இருந்தது வெளியே. நாங்கள் வந்துட்டு ஒரு 5 to 5:30 டீ குடிச்சு முடிச்சிடுவோம். சூடாக வந்து ஒரு டீ போட்டு குடிக்கலாம், பால் இல்லாமல் நார்மல் வந்து டீ அண்ட் இது கூட வந்து இஞ்சி போட்டு குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து அன்றைக்கி குடிச்சிருந்தோம். அது கூட சும்மா ஒரு லேஸ் பேக்கெட் இருந்தது, அதுவும் சாப்பிட்டாச்சு. ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே பார்த்திங்கன்னா பயங்கர மழை. அப்போது நான் வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் வந்துட்டு 1000 பேபிஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு, அது வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் எபிசோட் முடிச்சு இப்போ செகண்ட் எபிசோட் வந்து போயிட்டுருக்கு. அது கூடவே வந்துட்டு இந்த மில்க் பிக்கீஸில் வந்துட்டு க்ரீம் வச்சு ஒரு பிஸ்கெட் இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 7:30 மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னீரை ஸ்டஃப் பண்ணி ஒரு சப்பாத்தி எக் ரோல் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான். ஒரு 4 சப்பாத்தி வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக கேபேஜ். இது கூட நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் கேபேஜ் நிறையா இருந்தனால சரி கேபேஜை தீப்போம் அப்படின்ட்டு கேபேஜ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் பன்னீரை வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். நிறைய பன்னீர் இருந்தது, பட்டு நாங்கள் 2 பேர்னால வேஸ்ட்டாக தான் போகும். ஜஸ்ட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்டஃபிங்க்கு மட்டும் அதோட டேஸ்ட்டுக்கு. ஸோ கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பன்னீரெல்லாம் வந்து கட் பண்ண அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒர்க்கெல்லாம் நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவேன். சாப்பிங் போர்டு இனி தான் வாங்கணும், இப்போ தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 1 வீக் கழித்து உங்கள் கூட ரிவ்யூவை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இதை விட குட்டி பீசஸாகவும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே வந்து சப்பாத்தி வந்து உருட்டி வச்சுட்டேன். இப்போ சப்பாத்தியை வந்துட்டு ரோல் பண்ணி ஜஸ்ட்டு சுட்டு மட்டும் எடுத்து வச்சுக்க போகிறோம் ஒரு சைடில்.
டின்னருக்கு வந்துட்டு ஒரு டிஷ்ஷு, அதுக்கு ஒரு கறி இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரோல்லே வந்து முடிச்சிடலாம். சப்பாத்தி வந்து போடுறதுக்கு அன்றைக்கி ஹஸ்பண்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 4 சப்பாத்தி வந்து போட்டு சைடில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 முட்டை எடுத்துக்கலாம். 3 இல்லை 4 முட்டை கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் அண்ட் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு அந்த ரோல்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சமாக உப்பு போட்டே நான் வந்து நல்லா வதக்குவேன். இதிலே வந்துட்டு இன்னும் நிறைய வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து எக் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எதுனாலும் இதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் அதில் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து மஞ்சள், அப்புறம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா. ரொம்ப போட்டாங்கன்னா கொஞ்சம் கடுப்பார மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சமாக கரம் மசாலா அண்டு கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாதிரி வத்தல் பொடி. வத்தல் பொடியில் ஹாஃப் கொஞ்சமாக மல்லி பொடி, அது ஆப்ஷனல் தான். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். இது ஒரு 50% குக் ஆனதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர்லாம் ஆட் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்ட்டு கொஞ்சமாக பட்டர் இல்லைனா தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்துட்டு தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்கை வந்து ரொம்ப தின் ஸ்லைஸாக வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து எக் விட்டுட்டு இந்த எக்கில் வந்துட்டு மேலே வந்து வேகிறதுக்கு முன்னாடி இந்த சப்பாத்தியை வந்து அதில் நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சப்பாத்தி வந்து அந்த எக்கு கூட நல்லா ஒட்டிக்கிறோம். தென் இதை நம்ம அப்படியே மாற்றி போட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த எக்கை வந்து தடவி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். எதுனாலும் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக சாஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டஃப் எல்லாத்தையும் உள்ளாடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுக்கிட்டு இனி வந்துட்டு ஃபஸ்ட் சப்பாத்தி ரோலை அப்படி நம்ம ரோல் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிளான ஒரு பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி எக் ரோல் வந்து ரெடி.
இது நம்ம டின்னருக்குன்னு இல்லை, நம்ம வந்துட்டு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு கூட இந்த மாதிரி ஒரு ரோல் வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாச்சும் ஈஸியான ரெசிபி இருந்தாலும் அதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்னைக்கான டின்னர் வந்து இந்த மாதிரி தான் எங்களுக்கு போச்சுது. ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா டின்னர் முடிச்சுட்டு ஓகே ஏதாச்சும் ஒரு ஜூஸ் குடிக்கலாம் போல் இருக்குது அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தா கொஞ்சம் போல் மின்ட் இருந்துச்சு. ஸோ அந்த புதினா வச்சு நல்லா ஒரு ஜூஸ் போட்டு ஹஸ்பண்ட் தந்தாங்க, அதுவும் குடித்தாச்சு. ஒரு டேயில் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அண்ட் சிம்பிளாகவும் நம்ம செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு உள்ள டிஷ்ஷை தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ரெசிபி வீடியோ வேணும்னாலும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.